Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். Let's read Psalms 24 verse 8 to 10. Who is the King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. Lift up your heads, you gates, lift them up, you ancient doors, that the King of glory may come in. Who is he, the King of glory? The Lord Almighty, he is the King of glory. Amen. சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். பாரிகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். பாதைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும், அவர் உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமென்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையென்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமென்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையென்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே.
சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன்தானே உடையவன்தானே உடையவன்தானே. யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா, அவன் மகிமையின் ராஜா, அவன் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, அவன் மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். Praise the Lord. Greetings to you all in the mighty name of Jesus Christ. Today, let's read a verse, Psalm 18, verse 2. The Lord is my rock, my fortress and my deliverer. My God is my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation, my stronghold. In this verse, David talks about the Lord being his rock. And what does he mean by the Lord is my rock? In this context, the word rock means firm foundation. Now, that firm foundation is where our faith is implanted. It is implanted in Jesus Christ, whom will never let us down, who we can always trust. Now, knowing that we have a firm foundation in our life, let us not fear what the world says or whatever comes our way, because our faith is implanted in a firm foundation who will never let us down. Amen.